வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சொல்ல நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கான்செப்ட், ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரோல் அதிகமான 100 மில்லியன் வந்து தேத்தின ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கம்யூனிட்டியில் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ போகிறது முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கிரிப்டோ நிஞ்சா தமிழில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சூயில் வந்து கேப்பி கொடுத்துருக்கு, கேப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் கேப்பி வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒர்த்தானதாக தான் நான் தேடி கண்டுபிடிச்சி போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லைனாலும் முக்கியமான ப்ராஜெக்ட் நம்ம மிஸ் பண்ணிவிடவே கூடாது அப்படின்றதுக்காக நான் போகிறேன். ஸோ செய்ய வந்து நீங்கள் எல்லாமே டஸ்க் அதோட என்எஃப்டிஸை நீங்கள் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம் அதோட ப்ராஜெக்ட் எப்படி அவங்க வந்து Airdrop தராங்கன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து Aztec. ஓகேங்களா? ஸோ Aztec பார்த்தீங்கன்னா அது ஜிகே, அது ஒரு ஜிகே ப்ரோட்டோக்கால் வச்சு நம்ம பண்ணுறாங்க. ஸோ ஜீரோ நாலேஜ் வச்சு பண்ணுறது. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எத்திரியம் செயின்லேயே வந்து ப்ரைவசி அந்த ஸ்கேலபிலிட்டி அண்ட் ப்ளஸ் இது ஒரு செக்யூரிட்டி வந்து அதிகமான ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? இது வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஏஓ, என்எஃப்டிஸ், டெஃபி. ஸோ இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸ்லேயும் வந்து இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து 100 மில்லியன் வந்து அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. இல்லை ஸோ இதில் பார்த்தாலே இது Aztec வந்து ப்ரௌட் டு அனௌன்ஸ் 100 மில்லியன் சீரியஸ் பி ஃபண்டிங். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெஸ்ட் நெட்வொர்க்கு, மெயின் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மெயின் நெட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மெயின் நெட் வீடியோ காட்டுறேன். ஸோ இதில் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செலவு பண்ணி, ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா மெயின் நெட் அதாவது வந்து நம்ம காசு செலவு பண்ணி பண்ணுற ப்ராஜெக்டோட ஒர்த்து வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ அதில் கொடுக்குற Airdrops பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் நெட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து டெஸ்ட் நெட்டும் வேணும்னா நான் டெஸ்ட் நெட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வந்து zk.moneyன்ற சைட்டுக்கு வாங்க. ஸோ zk.money சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வேலெட் வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டாமாஸ்க்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் எத்திரியம் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ L1 அதாவது நார்மலாக எத்திரியம் வந்து ஜஸ்ட் ஒரு $5 மினிமம் வச்சுக்கோங்க. தென் ஸ்பெண்டிங் கீ கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலெட்டோட சீட் ஃப்ரேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சீட் ஃப்ரேஸை காப்பி பண்ண பிறகு நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து Aztec நெட்வொர்க்கான ஆக்சஸ் உங்களுக்கு, அதாவது வந்து ஒரு நேம் சர்வீஸ் மாதிரி ஒரு நேம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து அட்ரஸுக்கு போல் நம்ம நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு அலையாஸ். ஓகேங்களா? ஒரு நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து zk.money இந்த ஒரு பிளாக் செயினில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நேம். அதாவது வந்து உங்களுக்கு எதாவது அமௌண்ட் அனுப்புகிறாங்களோ ஸோ இந்த நேமில் தான் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு ஏஎன்எஸ்ஓ, ஒரு பிஎஸ்சியோ அதே மாதிரி ஒரு நேம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நேம் செலக்ட் பண்ண பிறகு டிஃபால்ட் வந்து 3 ஹவர்ஸே வைக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஹை ஸ்பீட் தேவையில்லை. ஸோ என்ட்ரு அமௌண்ட், இது வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய எத்திரியம் வேலெட்டில் இருந்து இந்த இதுக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க இந்த zk.moneyக்குன்னு கேட்கும். சார் நான் ஒரு $10 ஒர்த்துக்கான 0.01 எத்திரியம் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது டைம் எடுக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், கிரியேட்டிங் ஆகும். ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 மினிட்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, பேஜ் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து பீட்டா ஸ்டேஜ், கிட்டத்தட்ட பீட்டா ஸ்டேஜில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்து $10 ஒருத்தான் நான் எத்திரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இது ஒரு சைன் கேட்கும், ஜஸ்ட் சைன் கொடுங்க. ஸோ உங்கள் மெட்டாமாஸ்கில் பெர்மிஷன் கேட்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா $5 யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ $5 கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, லிமிட் இல்லை இதில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 0.01ன்றது நார்மலான ஒரு அமௌண்ட். ஓகேங்களா? அவங்க மினிமம் அப்படின்னு சொன்னது வந்து 0.01 சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இருக்கிறவங்க 0.01 பண்ணுங்கள், இல்லாதவங்க கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்த பிறகு இது L1லேருந்து அந்த zk.moneyயோட செயினுக்கு, அதாவது ஜிகே செயினுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ 2 மினிட்ஸ் ஆனோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ZK ஈத்துன்னு இருக்கும். ZK ஈத்துன்னுன்ற இதில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஈத்தை வந்து ZK ஈத்தை வந்து $12 எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதனோட வேலெட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வேலெட் வந்து zk.moneyன்ற இருக்கிற பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ டெபாசிட்டிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஐகான்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஷீல்டு, சென்ட் ஏன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு கிளிக் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏன் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லிடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இது லிடோவில் வந்து ZK ஈத் வச்சு நம்ம ஸ்டேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்டு கொஞ்சம் ஃபீ போக நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 0.09, ஏன்னா ஆல்ரெடி ஃபீ போக எனக்கு உள்ளே வந்தது. ஸோ 0.09 ZK ஈத்தை நான் வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அது அமௌண்ட்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்பீட்லாம் வந்து நார்மல் ஸ்பீடே வைங்க. 2 hours 3 hours இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு அதிகமாகுதுன்னா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரான்சாக்ஷன் ஃபீ பார்த்தா ஒரு
$0.5 கிட்ட ஓகேங்களா. ஸோ டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டேக் பண்ணி ஆகணும், எல்லா மொடியூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டாமாஸ்க்லேருந்து பெர்மிஷன் கேட்கும். ஸோ மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பெர்மிஷனுக்கு வந்து எனேபிள் கொடுத்துருங்க ஓகேங்களா. பெர்மிஷன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணது நார்மல், ரெஜிஸ்டர் பண்ண ஃபஸ்ட்டு டெபாசிட், அடுத்தது கிளைம், இப்போ வந்து சென்ட் ஆர் ரிசீவ் ஓகேங்களா. ஸோ சென்ட் ஆர் ரிசீவ்னா ஒன்றும் இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஜிகே நேம் வச்சுருக்காரு. ஸோ நிஷான் வந்து நிக் நேம் வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு சென்ட் பண்ணிக்கிட்டேன், அவர் எனக்கு வந்து திரும்பி சென்ட் பண்ணிக்கிட்டார் ஓகேங்களா. ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஜஸ்ட் எப்படி சென்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த எந்த ஜிகே ஈத் அனுப்புறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரான்னு இருக்கும், அது பக்கத்தில் சென்ட் டு L2ன்னு இருக்கும். ஸோ அவரும் வந்து L2 செயின் வச்சிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஜஸ்ட் ரிசிப்ட் நேம் கொடுத்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இதுவே வித்ட்ரா பண்ணிங்கன்னா L1ஓட அட்ரஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா மொடியூலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்டேக் பண்ணதை எப்படி நம்ம வந்து வெளியே எடுக்கணும் ஓகேங்களா, நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ZK ஈத் கீழே ZK WSETHன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரேப்பிடு ஸ்டேக் எத்தீரியம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேக்கிங்கில் இருக்குது. ஸோ அதில் ஏன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளைம் அண்ட் எக்ஸிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிடோக்குள்ளே போகும் ஓகேங்களா. ஸோ லிடோவில் வந்து உங்களுக்கு வந்து ZK ஈத் தான் நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ZK ரேப்பிடு ஸ்டேக் எத்தீரியமாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மலாக பேட்ச் 6 hours 7 hours இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபீஸ் எது கம்மியோ அதிலே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும் ஓகேங்களா. ஃபீஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் சீக்கிரம் வரணுன்றிருக்கு, அதான் ஃபீஸ் அதிகம். நம்ம லேட்டான பிரச்சனை, நமக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீ தான் கம்மியாகணும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நீங்கள் முடியும் போது கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு $2 உங்களுக்கு செலவாகும் ஓகேங்களா, உள்ளே வர்றதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் லேயர் 2லேயே நீங்கள் அனுப்பும்போது அதுக்கும் ஃபீஸ் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு $2 வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ செலவு பண்ண ரெடினா நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து 100 million ஃபண்டிங் ரவுண்டில் எடுத்தனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்த்து இருக்குன்றனால தான் நான் இதை வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளைம் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எது ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தீங்களோ சார் கொஞ்சம் நேரம் ஸ்டேக்கிங்கில் இருக்கும் ஓகேங்களா, உடனே நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ எந்த ப்ராசஸ் நடத்தினாலும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லாமே வந்து ரெடி ஆகும். ஸோ உடனே ஸ்டேக் பண்ணி உடனே எக்ஸிட் ஆகக்கூடாது, ஸ்டேக் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழிச்சு எக்ஸிட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ என்னோடய ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஸ்டேக் பண்ணி வச்சணும், ரேப்பிட் ஸ்டேக்லேருந்து எனக்கு வந்து நார்மலாக ZK ஈத்தாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ராசஸிங் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ண பிறகு தான் அது வந்து உங்களுக்கு ZK ஸ்டேக் எத்தீரியம் வந்து ZK ஈத்தாக மாறும் ஓகேங்களா. ஸோ எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் வெயிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா. ஷீல்டுன்னு எடுத்தோடனே நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது, அடுத்தது டெஃபி டெபாசிட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த லிடோவில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது. ஸோ டெபாசிட் பண்ணுறது வந்து நம்ம கிளைம் பண்ணுறது, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது, அவங்ககிட்ட ரிசீவ் ஆகுறது, தென் வந்து இந்த டெஃபி டெபாசிட் கிளைம் அதே தான் ஓகேங்களா. ஸோ எது வந்து உங்களுக்கு அதிலிருந்து டெஃபிலிருந்து கிளைம் ஆகுதுல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரேப்பிட் ஸ்டேக் எத்தீரியம்லேருந்து ZK ஈத்தாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணும்பொழுது ZK ஈத்திலிருந்து ரேப்பிட் ஸ்டேக் எத்தீரியமாக மாறும். நம்ம அந்த லிடோலேருந்து வெளியெடுக்கும்போது ரேப்பிட் ஸ்டேக் எத்தீரியம்லேருந்து ZK ஈத்தாக மாறும் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து இப்போ வந்து இது எக்ஸிட் ஆகணும்னா அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எப்படி நம்ம L1 செயினுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்கள் டோக்கன் ZK ஈத்தாக்கணும், அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சென்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ரா டு L1 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட எத்தீரியம் அட்ரஸ் உங்களோட மெயின் வாலெட் எதுலேருந்து சென்ட் பண்ணிங்களோ ஸோ அது L1 ஓகேங்களா. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வச்சுருங்க மொத்தமாக எடுங்க, அதில் கொஞ்சம் கேஸ் ஃபீ அது எடுத்துக்கும். ஸோ அதை மீதி வச்சுட்டு நீங்கள் எடுங்க ஓகேங்களா. ஸோ நான் செக் பண்ணுறேன், மொத்தமாக எடுக்க முடியாது. ஸோ அது கேஸ் ஃபீ தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இந்த அமௌண்ட் நான் எடுக்க போகிறேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோம், எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் ஃபீ, ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ரிஸ்க்குன்னு வந்து நம்ம அந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மெட்டாமாஸ்கில் வந்து ஜஸ்ட் ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன் வந்து அலோவ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 2 minutes ஆகும் இந்த ட்ரான்சாக்ஷன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து ஒரு 2 minutes இந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சாலும் வேலெட்டுக்கு ஒரு 20 minutes கிட்ட ஆகும் ஓகேங்களா. ஓகே, எனக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ZK ஈத் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னோட ZK.money சைட்டில். ஏன்னா இதோட வேலெட்டில் இருந்தது எல்லாமே நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ சென்ட் கொடுத்துட்டு நான் என்னோட L1 செயினை கிளிக் பண்ணி என்னோட அட்ரஸ் கொடுத்து நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் வரும். ஸோ 20 minutes முன்னாடி எனக்கு வந்துடுச்சு. ஸோ நான் லேட்டாக தான் வந்து ஓப்பன் பண்ணேன்.
ஸோ வேலெட்டை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு முன்னாடி $4 இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு $16 வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட $11 கிட்ட வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கிளியராக சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 1 and 2 பேஜில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஷீல்டு பண்ணுறேன். ஸோ வந்து ஷீல்டுனான்றது நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து லிடோவில் வந்து ZK ஈத்தை வந்து ZK ஸ்டேக்டு ஈத்தாக போட்டு அந்த லிடோவில் ஸ்டேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து லிடோ வந்து கிளைம் பண்ணுறேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்டுக்கிட்டே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் கடைசியாக வந்து L1 செக்கு வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ராசஸ். எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க. நான் அதில் இருப்பேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கம்சோட பார்ப்போம். தேங்க்ஸ். பாய்.